கொடுத்தது 1,80,000 ரூபா தான். பட் இப்போ வந்து மரமாக வந்து நிற்கும் போது அவங்களுடைய உழைப்பு தான் அதில் அதிகமாக இருக்குது. ஸ்பெஷலைஸ்ட் டெக்னீஷியன் ஆஃப் ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் படிக்க எனக்கு யுக்ரைனில் சான்ஸ் கிடைச்சது. என்னுடைய ஃபேமிலி அம்மா அப்பா 2 பேருமே தினக்கூலி வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. எனக்கு விண்வெளி வீரர் ஆகணும்னு ஒரு பெரிய கனவு. இப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சப்ப ரொம்ப பொருளாதார ரீதியாக கஷ்டப்பட்டு எங்கே உதவிக்கு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு அலைஞ்சிட்டு இருந்தோம். அப்போதான் அண்ணா வந்து அறம் செய்ய விரும்ப அப்படின்ற ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னுடைய ஃபைல் போயிடுச்சுன்னு தெரிஞ்சவொடனே டைரெக்டாக என்னுடைய ஃபைல் வாங்கி என்னோட கேஸ் பற்றி ரிசர்ச் பண்ணி இது வந்து ஜென்யூனானது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்னை இன்வைட் பண்ணி ஒரு இன்டர்வியூ எடுத்து எனக்கு அந்த உதவியை கையில் தந்தாங்க. கார்கிவ் நேஷனல் ஏர்ஃபோர்ஸ் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணுறோம். அவங்க வந்து அந்த நீங்கள் அப்ளிகேஷன் வாங்கணும்னா மட்டும் 1 லட்ச ரூபா வேணுங்கிறாங்க. வெறும் 12,000 ரூபா சம்பளம் வாங்கி 2 பேரும் சம்பாதிச்சு அதில் 5,000 ரூபா வீட்டு வாடகை கொடுத்துட்டு மீதி 7,000 ரூபாயில் வாழக்கூடிய ஒரு குடும்பம் 1 லட்ச ரூபா கொடுத்து அப்ளிகேஷன் மட்டும் வாங்கினா என்ன பண்ண முடியும்? அப்போ தான் என்ன செஞ்சோம்னா ஒரு 1 லட்ச ரூபா கடன் வாங்கி நாங்கள் அந்த அப்ளிகேஷனும் வாங்கிட்டோம். அடுத்து என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு ஒன்றும் தெரியல. அப்போ தற்செயலாக ஒரு ரிப்போர்ட்டர்கிட்ட கேட்கும்போது நீலகண்டன் அப்படின்ட்டு அந்த சார் தான் வந்து ஒரு நிருபரை கூப்பிட்டு தாமோதரனுக்கு அந்த லாரன்ஸ் சாரோட அட்ரஸ் கொடுங்க அப்படின்னாங்க. ரிப்போர்ட்டர் வந்து உங்கள் நம்பர் கொடுத்தாங்க. நான் உங்கள்கிட்ட பேசுனீங்களா சொன்னேன். சொல்லிவிட்டு அப்புறம் அடுத்து போகிறேன். அங்கே பாலமுருகன் சார் இருக்கார். அவர்கிட்ட பேசுகிறேன். என்னங்க அப்படின்னு, லாரன்ஸ் சார் வந்து உங்கள் பாப்பா அப்ளிகேஷனாக எடிட்டர்கிட்ட பேசி வாங்கிட்டு போயிட்டார் வீட்டுக்கு அப்படின்னு. எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. எவ்வளோ பெரிய மனுஷன், அவ்வளோ எளிமையாக வந்து நம்ம பேசுகிறதுக்கு 2 நிமிஷம் நம்ம கூட பேசி அடுத்த உடனே போய் அங்கே போய் இந்த மாதிரி அப்துல் கலாம் படித்த படிப்பு ஒரு பாப்பா படிக்கிறாங்களாம்ல, அந்த அப்ளிகேஷனை கொடுங்க உதவி கேட்டாங்க அப்படின்னு வாங்கிட்டு போய் அந்த அறம் செய்ய விரும்பு ஸ்கீமில் இது சம்மந்தமாக சர்ச் பண்ணி அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா சார் உடனே வந்து ஒரு 1,80,000 ரூபா அலாட் பண்ணிட்டாங்க. அந்த டயத்தில் எங்களுக்கு விமான செலவு கூட காசு கிடையாது. ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டோம். சார் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்துருச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா பத்திரிகைகளில் நெட்டில் போடுவாங்க, இந்த பிள்ளைக்கு ஹெல்ப் பண்ணுங்க. முதல் வருஷம் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. 2ஆம் வருஷம் தேவைக்கு எங்கள் அக்கௌண்ட்டில் 0. எடிட்டர் கண்ணன் சார் தான் நெட்ஒர்க்கில் போட்டு விடுவாங்க. அது 50 ரூபாயிலிருந்து 100 ரூபாயிலிருந்து 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபா வரைக்குமே வாசகர்கள் தங்களால் இயன்ற உதவி பண்ணாங்க. நாங்கள்லாம் தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு. அப்படியே அதை வச்சு கொஞ்சமாக படிக்க வச்சு 4 வருஷம். ஆனால் உதவி கீர்த்தியாக பொறுத்தளவில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் சார் உதவி பண்ணுறாங்க, மக்கள் 50 ரூபாயிலேருந்து 100 ரூபா 1000 ரூபான்னு உதவி பண்ணாங்க. எதையுமே வந்து சார் சொன்னது மாதிரி மேடம் சொன்ன மாதிரி வீணாக்கலை. ஒவ்வொரு விஷயத்தையும் பொறுப்புணர்வோடு நம்ம கொடுக்கக்கூடிய அந்த 1 ரூபாயானாலும் அதில் எத்தனை பேர் உழைப்பு இருக்குது, அந்த ரூபாய் எவ்வளோ மதிப்பானது, அதை வந்து எந்த காரணத்துக்கும் வீண் பண்ணக்கூடாது, நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டணுங்கிறது ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. ஒரு விண்வெளி வீரர் ஆகணும்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை தாண்டி நிறைய ட்ரைனிங்ஸ் எடுக்கணும். சென்ட்ரிஃபியூஜ் ட்ரைனிங், ஹைப்போபாரிக் சேம்பர் அப்படின்னு இன்டென்ஸான ராக்கெட் பயணம் பண்ணுறதுக்கான ட்ரைனிங் எடுக்கணும். ஸோ இதெல்லாம் எடுக்க முதல் முறை போலந்துடைய மிலிட்ரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஏவியேஷன் மெடிசின் வந்து ஓப்பன் பண்ணாங்க. அதில் இந்தியாவிலேருந்தும் சரி உலகளவுலையும் அதில் எடுத்த சோயூஸ் MS அப்படின்ற ரஷ்யாவோட ராக்கெட்டோடைய ஆக்சலரேஷன் ஸ்பீடில் எடுத்த ஒரே கேண்டிடேட் நான் தான். அதை சக்ஸஸ்ஃபுல்லாக அங்கே கம்ப்ளீட் பண்ணேன். அது முடிச்சுட்டு 10 விதமான விண்வெளி வீரர் ஆகிறதுக்கான பயிற்சி அங்கே முடிச்சுட்டு 11ஆவது பயிற்சி ஒரு பைலட்டாக நம்ம இருக்கணும். ஸோ பைலட் ட்ரைனிங்கை இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா போய் அங்கே ஜோஹனஸ்பர்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி நான் ரிட்டர்ன் வந்திருக்கிறேன். இதெல்லாம் ஒரு 9 வருடத்துக்கு முன்பாக ஆரம்பித்த ஒரு பயணம். இன்னைக்கு வந்து நமக்கு தெரியும் இந்தியாவிலேருந்து விண்வெளி வீரர்கள் அனுப்புறதுக்கு அவங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அடுத்தவங்க சிவிலியன் மிஷன் கொண்டு வரப்ப நான் இந்த தகுதிகள் எல்லாம் நல்லபடியாக முடிச்சு ரெடியாக இருப்பேன் அப்படின்னு அப்படின்றதுல தான் அந்த கடைசி ட்ரைனிங் பைலட் ட்ரைனிங் நான் முடிச்சுட்டு வந்திருக்கிறேன். இது முடிச்சுட்டும் கூட இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா லைசன்ஸை இந்தியன் லைசன்ஸாக நான் கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கடுத்து கமர்ஷியல் ஏர்லைன்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக, இதான் ஃபைனல் என்னுடைய ரிக்குவயர்மெண்ட், எக்ஸ்பீரியன்ஸ்க்காக கொஞ்சம் வருஷம் ஒர்க் பண்ணணும்.